நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். பாருங்க, டெஸ்ட்ல நீங்க எல்லாம் நல்ல மார்க் வாங்கணுன்ட்டு தான் கஷ்டப்பட்டு நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஆனா நீங்க அதை யாருமே படிக்கவே இல்லை. நீங்க எல்லாம் என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. அறிவியல்ல 2 சாப்டர் தான். அதுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் நடத்தும் போது அதை நீங்க கவனமா கேட்டாலே போதும். அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். புரியுதா? என்னடா சொல்றாரு? அவர் சொல்றதை கேட்டாலே போதுமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அன்றாட வாழ்வில் விலங்குகளின் பங்கு. என்ன தூங்குற அந்த கிளாஸ் ரூம்ல தூங்கக்கூடாது, வீட்டில் போய் தூங்கணும். சாரி சார். உட்காரு. என்னடா பண்ற? எழுந்துடா. சார் ஒண்ணும் இல்ல சார். புறா. ஏடா அதெல்லாம் பாடத்தை கவிட்டாடா படம் வரைஞ்சு வச்சிருக்க. எனக்கு வர கோபத்துக்கு உட்காரு. மிஸ்டர் ஸ்டாலின், கேள்வி பேடா கிளம்பிட்டு? இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு, அதான். இன்னைக்கு தானே ரிவ்யூ? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம குருவிதான் ஏதோ பியூ வியூ டியூன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் நானா புரிஞ்சுட்டேன் அது ரிவ்யூன்னு. ஆல் தி பெஸ்ட். நன்னா செஞ்சுட்டு வாங்கோ. தேங்க்யூ சார். இன்னைக்கு ஈவினிங் கொண்டாடிடலாம். என்ன சார் சொன்னீங்க? இங்க பாருங்கோ, எனக்கு இன்னொரு முகமும் இருக்கு. இந்த அம்பிக்குள்ள ஒரு அந்நியனும் ஒளிஞ்சுட்டுதான் இருக்கான். சிவா, இந்த காஃபி ஆன் த ஹவுஸ். இதுக்கு இவா பே பண்ண வேண்டியது இல்லையே. அப்பா, நான் எப்போ இவர்கிட்ட காசு கேட்டேன்? விடமாட்டியே, அதான் சொன்னேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். உங்க பொண்ணு இருக்கே, நெஞ்சு வலிண்டா கூட 5 ரூபா வாங்கிட்டு தான் ஆம்புலன்ஸ்க்கே போன் பண்ணுவாங்க. நான் சார் பயந்து போயிருப்பீங்கன்னு பார்த்தா சிரிப்பு சத்தம் வெளியில வரைக்கும் கேக்குது. சாருக்கு சாயந்தரம் பாய்ச்சி கொடுக்கணுமா? எதுக்கா? நான் ரிவ்யூல பாஸ் பண்ணிட்டா அத கொண்டாட. ஆஹா, ஐரே சொல்லவே இல்ல. ஐயோ குருவி, நான் அவராண்ட விளையாட்டுக்கு சொன்னேன். சிவா, ஐரே கண்ணடிக்கிறாரு. அப்பா இல்லம்மா, அவ சொல்றத நம்பாத. தேங்க்ஸ். போலாமா சார்? போலாம்.
சார் ஒரு நிமிஷம். சிவா நீ கொஞ்சம் எதிர்க்க வாயேன். எதுக்கு அவங்கள கூப்பிடுற? சார் அதிர்ஷ்டக்கார முகம் சார், அதை நீங்க பாத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் தான். அதெல்லாம் தேவையில்லை, போலாம். சார் நீங்க சும்மா இருங்க. சிவா நீ போ. சிவா அவரே வேண்டான்னு சொல்றார், அப்புறம் என்ன? கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை, அவரு கெடுக்கிறாரு. நீ வா சிவா. யோ சாரி சார், வாய் தவறி சொல்லிட்டேன். ஆமா சிவகாமி, நீ எதிரில வராம குருவி ஸ்டாலினை கிளம்ப விட மாட்டாரு போல இருக்கு. போம்மா, நல்ல காரியத்துக்கு தானே கூப்பிடுற. போ. இப்போ நீ வா சிவா. நீங்க போங்க சார். வரேங்க. ஆமா சிவகாமி, சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்ப. ரேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துருவோம். போலாம்ப்பா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏம்மா? இன்னைக்கு நான் விரதம். என்னம்மா திடீர்னு விரதம்? அவர் ஏதோ டெஸ்ட்னாரே, அத நல்லா பண்ணட்டும்னு தான். என்னம்மா அது? அவருக்காக இவ்வளவு பண்ற, அவரு புறப்படுறச்சே ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட கூடாதோ? நல்ல பொண்ணுமா நீ. அவருக்காக நாம வேண்டிக்கிறது அவருக்கு தெரியணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. நல்லது நடந்தா போதாதா? சில நேரங்கள்ல நீ பெரிய மனுஷன் மாதிரியே பேசுறம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம HM AHM நம்ம கிளாஸுக்கு வருவாங்க. எல்லாம் ஒழுங்கா எழுந்திரிச்சு நின்று குட் மார்னிங் சொல்லணும். புரியுதா? நான் உங்களுக்கு போன வாரம் எடுத்த பாடத்துல இருந்து தான் கேள்வி வைப்பாங்க. தெரிஞ்ச பதிலா இருந்தா தைரியமா சொல்லுங்க. தெரியலனா சார்? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. வேற என்ன பண்ண முடியும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். பசங்களா உட்காருங்க, உட்காருங்க. என்ன நல்லா படிச்சிருக்கீங்களா? குட் குட். பாத்தீங்களா சுப்பு, அவங்க நல்லா படிச்சிருக்காங்களாம். அவங்களே சொல்றாங்க. இவங்கள போய் நாம சந்தேகப்பட்டா எப்படி? பிஞ்சு மனசுல சந்தேகம்ங்கிற விதைய தூவுனா அது அவங்கள பாதிக்காதா? சந்தேகம் என்பது தீராத வியாதி, அது வந்தாலே தடுமாறும் அறிவென்னும் ஜோதி அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. பாருங்க, இவங்க அறிவு ஜோதிய நாம சந்தேகப்படக்கூடாது. நல்ல விஷயம் சார். நீங்க சொல்றத பார்த்தா தேவையில்லாம இதுக்கு டெஸ்ட்லாம் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தனையும் கேட்டு டேய் உனக்கு எவ்வளவு மார்க் போடணும், உனக்கு எவ்வளவு மார்க் போடணும்னு கேட்டு போட்டுற வேண்டியதானே. காமெடி பண்ணாதீங்க சுப்பு, நான் ஒரு பேச்சுக்காக சொன்னேன். உட்காருங்க உட்காருங்க. ரெடியா? டே கிளி, அழகன் கண்ணாடியை கழட்ட மட்டும் அடம் பிடிக்கிறானேடா. கர்ணன் கௌச கொண்டல மாதிரி. அதை விட்டா அவங்க அம்மாக்கே அவன் அடையாளம் தெரியாது. கக்கா போறப்ப கூட கண்ணாடியை கழட்ட மாட்டேன்னு அவன் வீட்டு பக்கத்துல இருக்கிற 7B சுரேஷ் சொன்னான். நீங்க எல்லாம் ஒரு ஹெட் மாஸ்டர், வெளியே சொன்னா வெக்க கேடு. எதுக்கு வெளியே சொல்றீங்க? உள்ளே சொல்லிக்கிங்க சார். நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கலாம் சார். சயின்ஸ்ல என்ன எடுத்திருக்கீங்க? சயின்ஸில் விலங்குகளும் அதன் பயன்பாடுகளும், அப்புறம் மனிதனோட உணவு மண்டலம், அப்புறம் மேக்ஸில் தேவையில்லை, முதல்ல இதை ஒழுங்கா சொல்றாங்களா பார்ப்போம். சார், நாங்க மட்டும் பதில பார்க்காம சொல்லணும், நீங்க மட்டும் பார்த்து கேட்பீங்களா? டேய், எவன்டா அவன் சவுண்ட் விட்டது? எவன்டா அவன் சவுண்ட் விட்டது? கேக்குறல்ல, சொல்லு. முழிக்கிற முடிய பாரு. ஸ்டாலின், இதான் உங்க ஸ்டூடெண்ட்ஸோட டிசிப்ளினா? சாரி சார். அட விடுங்க சுப்பு, அவங்க கேக்குறது நியாயம் தானே. கேள்வி கேட்கிற நீங்களே புக்கை புரட்டி புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. பதில் சொல்ல வேண்டிய அவங்க கேள்வி கேட்டா என்ன தப்பு? அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். முதல்ல நான் கேள்வி கேட்கிறேன். நீ எந்திரி எந்திரி.
விலங்குகளின் பயன்பாடு ஒண்ணு சொல்லு. பிரியாணி பண்ணலாம் சார். பிரியாணி. குட், வெரி குட். அதாவது உணவாக பயன்படுத்தலாம்னு நீ சொல்ற. அது இல்ல சார். அது இல்லையா? அதான்டா. உட்காரு உட்காரு. குட் குட். உன் பேர் என்ன? அழகி. எந்திரி. மனிதன் சாப்பிடக்கூடிய உணவு நேராக எங்கு போய் சேருகிறது? புரியலையா? நாம சாப்பிடக்கூடிய உணவு, அதாவது இறை, நேரா போய் ஒரு பை போன்ற பகுதியில் சேருது இல்லையா இறை? பை போன்ற பகுதியின் பேர் என்ன? இறைப்பை சார். ஃபேண்டாஸ்டிக். ஸ்டாலின் ஃபேண்டாஸ்டிக். ஓகே ஓகே, உட்கார். நெக்ஸ்ட் நீ எந்திரி. மனித உணவு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 2 குடல்கள் என்ன சொல்லு பார்க்கலாம். அதான் அதான். ஒரு குடல் பெருசா இருக்கும், இன்னொன்னு சிறுசா இருக்கும். அது என்னன்னு சொல்லு பார்க்கலாம். பெரிய குடல் பேர் என்ன? பெரிய குடல் சார். பெருங்குடல். பெருங்குடல். கரெக்ட் கரெக்ட். சின்ன குடல் பேர் என்ன? சிறு குடல் சார். சிறுகுடல். சிறுகுடல். கரெக்ட் கரெக்ட். உட்காரு. ஏன் சுப்பு, பசங்க தான் இவ்வளவு அருமையா பதில் சொல்றாங்களே, இதுக்கு மேலையும் கேள்வி கேட்கணுமா? இதுக்கு பேர் கேள்வியா? இல்ல இதுக்கு பேர் கேள்வியா? இதெல்லாம் கேள்வி இல்லையா? நான் கேக்குறேன். உணவு கொடுப்பதற்காக வயிற்றில் சுரக்கக்கூடிய திரவத்தை என்ன என்று சொல்லுவோம்? நீ சொல்லு. நீயாவது கரெக்டா சொல்றா. எச்சி சார். உணவு மண்டலத்தில் குடல்கள் நேராக இருக்குமா இல்லை வளைந்து வளைந்து இருக்குமா? நீ சொல்லு. நேராதான் சார் இருக்கும். வளைஞ்சு நெளிஞ்சு இருந்தா அடைச்சுக்குமே சார். ஸ்டாலின், இதான் நீங்க பாட சொல்லி கொடுத்த லட்சணமா? டேய், நீ எந்திரா. உங்க அறிவியல் வாத்தியார் சொல்லி கொடுத்த விஞ்ஞானி பேர்ல யாராவது ஒருத்தர் பேர் சொல்லி பாப்போம். இளையராஜா சார். அடப்பாவி, இசைஞானிக்கும் விஞ்ஞானிக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கானே, அறிவு. ஆப்பிள் கீழே விழுந்ததை பார்த்து புல் பிசைய கண்டுபிடித்த விஞ்ஞானி பேர் என்ன? நீ சொல்லு. டான் டான் சொல்றா. சொல்றா. நியூட்டன் சொல்றா. டண்டன். எம்டன் சார். இதுக்கு மேல ரிவ்யூ தேவையில்லை, வாங்க சார் போலாம். இருப்பா, இன்னும் 2-3 கேள்வி கேளு. பசங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஆப்ஷன் கொடு. சார், நான் என்ன சூர்யாவா? இல்ல இது என்ன நீங்களும் எல்லாம் 1 கோடி ஷோவா ஆப்ஷன் எல்லாம் கொடுக்கறதுக்கு? சாயங்காலம் என்ன ரூம்ல வந்து பாருங்க. எதுக்கே நான் சாயங்காலம் ஒன்னு ரூம்ல வந்து பார்க்கணும்? உங்களை இல்ல, அவரை. வாங்க சார். செவன்சி பசங்கள்னா சும்மாவா சார்? சுப்பு, வா 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 வா, உட்காரு. செவன்சி ரிவ்யூல ஒரே சிரிப்பு இல்ல? எப்பா, நியூட்டன் சொல்றதுக்கு பதிலா அந்த பையன் எம்டன் சொன்னான் பாரு. உங்களுக்கு அது சிரிப்பா இருக்குதா சார்? இல்ல பின்ன. இந்த பாரு, நியூட்டனின் 3ஆம் விதின்னு சொல்றதுக்கு பதிலா எம்டனின் 3ஆம் விதின்னு சொல்லிப்பாரு, உனக்கே சிரிப்பு வரும். அவன் அப்படி சொன்னப்போ எனக்கு கோபமா வந்துச்சு சார். அப்படியா? அப்ப நீ சாப்பாட்டுல காரத்தையும் உப்பையும் கொஞ்சம் குறைப்பா. துன்பம் வரும்போது சிரின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. யார் சொன்னது? யார் சொன்னது? கண்ணதாசனா, முருகதாசா, இல்ல ஜேசுதாசா? இந்த விளையாட்டுல என்கிட்ட வேணாம் சார். சரிப்பா, இந்த விளையாட்டு வேணாம். என்ன விளையாட்டு விளையாடலாம்னு நீயே சொல்லு. நிறுத்துறீங்களா? நிறுத்துறேன் ஐயா. முதல்ல இவனை நிறுத்த சொல்லு, அவனை நிறுத்த சொல்லு, எவனையாவது நிறுத்த சொல்லு, அப்புறம் நான் நிறுத்துறேன். எப்படி கவுண்டர் தூக்கி அடிக்கிறோம்ல? நீங்க எல்லாம் ஒரு ஹெட் மாஸ்டர். பின்ன இல்லையா? அதனாலதான் ஸ்கூல் இப்படி இருக்கு. இப்படி இருக்கோ அப்படி இருக்கோ, எப்படியோ என்னாலதானே இந்த ஸ்கூல் இருக்கு. அத முதல்ல நீ ஒத்துக்கோ. தேவையில்லாம பேச வேணாம் சார். அடுத்தது என்ன?
லஞ்சு தான். மிளகாய் பொடிகள், அதில் தோய்த்த 5 இட்லிகள், அத லபக்குன்னு முழுங்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட வேண்டியதுதான். அத சொல்லல சார். அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் காராச்சேவும் கடுங்காப்பியும். ஐயோ, உங்களோட பெரிய தொல்லையா போச்சு சார். ரிவ்யூ பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அதை ஏயா இன்னும் ஞாபகம் வச்சுட்டு உயிரை வாங்குற? விட்டு தொலையா. ரிவ்யூ பத்தி சீரியஸ் ஏதாவது முடிவு எடுக்கணும் சார். ஆமா, சீரியஸா முடிவு எடுத்துடலாம். ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டு ஸ்டாலின்ட்ட அடுத்த ரிவ்யூல சொதப்புனா அவ்வளவுதான். என்னது அடுத்த ரிவ்யூவா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரிவ்யூல சொதப்பிட்டா ஆக்சன் எடுங்க சார்னு சொல்றேன். நீங்க என்னமோ அடுத்த ரிவ்யூன்னு வாய்தா வாங்குறீங்க. ஏன் சார் நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருங்க. இந்த பசங்க ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸ்டாலின் இந்த ஸ்கூல்ல இருந்து ரிட்டையர் ஆயிடுவான். யோ, உன் கற்பனை ரொம்ப நல்லா இருக்கியா. பேஸ் ஷபாஷ் ஷபாஷ். உங்ககிட்ட பேசி வேலைக்காவது சார். நான் மேனேஜ்மென்ட் பேசி முடிவு பண்ணிக்கிறேன். இரியா என்னையா புசுக்கு புசுக்குன்னு கோவிச்சுக்கிற? மேனேஜ்மெண்ட்ங்கற, ஆயில்மெண்ட்ங்கற, கவர்மெண்ட்ங்கற, முதல்ல உட்காரியா. யோ, ஒரு அசப்புல பார்த்தா கமலஹாசனும் சூர்யாவும் கலந்த மாதிரி இருக்கியா. உட்காரியா, உட்காரு. அப்புறம் வேற என்ன சார் செய்யறது? அவன் மேல ஆக்சிடென்ட்க்கு சொன்னா நீங்க என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. சரிப்பா சரி, அவனை கூப்பிட்டு கண்டிக்கிறேன். சார் கண்டிக்க சொல்லல, கண்டிக்க சொல்றேன். கண்டிப்பு தண்டிப்பு என்னப்பா அது? டிஆர் மாதிரி எதுக மோனில பேசிக்கிட்டு இருக்க? அவனை என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க சார். அதை பத்தி தான் யோசிக்கிறேன். அவனை கூப்பிட்டு மண்டையில கொட்டுறது, காதை திருவுறது அவ்வளவு நல்லா இருக்காதுப்பா. அவனை உடனே தூக்குங்க சார். ஏன் சுப்பு, அவன் கொஞ்சம் வெயிட்டா இருக்க மாட்டான் சார்? இல்ல கோச்சுக்காத, ஏதோ எப்படியாவது முயற்சி பண்ணி ஓரளவாவது தூக்கிடுறேன்ப்பா. வேலையை விட்டு தூக்குங்க சார்ன்ற. நீங்க வேற என்னமோ கதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. பாவம் சுப்பு, வயசான அம்மா, கல்யாணம் ஆகாத அக்கா, ஊனமுற்ற தம்பி, படிச்சுக்கிட்டு இருக்கிற தங்கச்சி, கண்ணு தெரியாத தாத்தா, இவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்கப்பா. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? பொட்டிய தூக்கிட்டு வாத்தியார் வேலைக்கு ஊர் விட்டு ஊர் வர்ற ஹீரோ வாழ்க்கையில இதெல்லாம் இல்லாம இருக்குமாப்பா? ஓ, குத்துமதிப்பா சொல்றீங்களோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாம வேலை கொடுத்தோம், பொறுப்பை கொடுத்தோம், டைமை கொடுத்தோம். அவன் பெர்ஃபார்ம் பண்ணல. இது அவனோட தப்பு. அதுக்கு நாம காரணமாக முடியாது சார். இல்ல சுப்பு, இன்னொரு சான்ஸ் அவனுக்கு கொடுக்கலாமே. இது மேட்ச் மாதிரி சார். அவுட்னா அவுட் தான், வெளியே போயிடணும். இன்னொரு சான்ஸ் தர மாட்டாங்க சார். ஒருவேளை நாம போட்டது நோபாலா இருந்தா? நல்லா பேசுறீங்க சார். அடுத்த முறை பட்டிமன்றத்துல வாய்ப்பு வாங்கி தரேன். உண்மையாவா? வெறுப்பேத்தாதீங்க சார். முதல்ல ஸ்டாலினுக்கு ஒரு டிஸ்மிஸ் ஆர்டர் அடிச்சு அது கையெழுத்த போடுங்க. என்ன சார், இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமை நான் பியூர் வெஜிடேரியன் ஐயா. பியூர் வெஜ்ஜுக்கும் டிஸ்மிஸ் ஆர்டர் அடிச்சு கொடுக்கறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சனிக்கிழமை ஆட்டு அடிக்கவே யோசிப்பேன். அன்னைக்கு போய் ஒரு ஆளை அடிக்க சொல்றீங்க, எப்படி சுப்பு? சரி, இன்னைக்கு விடுங்க. வர திங்கக்கிழமை அவன் சீட்டை கிழிக்கிறீங்க. இல்லைனா மேனேஜ்மெண்ட் சொல்லி உங்க சீட்டை நான் கிழிக்க வேண்டியிருக்கும். யோ, என்னப்பா இப்படி சொல்ற? வேற என்ன பண்றது? மயிலே இறகு போடுனா அது போடுறதா தெரியல. அப்ப இறக புடுங்க வேண்டியதுதான். புடுங்கு. என்னது? இல்லப்பா, இறக நல்லா புடுங்குன்னு சொல்றேன். என்ன சார், என் மேல கோபமா? இல்லவே இல்ல. கோபப்பட்டாலும் கவலை இல்ல. வர்ற திங்கக்கிழமை ஸ்டாலின் டிஸ்மிஸ் ஆர்டர்ல கையெழுத்த போடுறீங்க. பாடம் எடுக்காத வாத்தியாருக்கெல்லாம் இது ஒரு பாடமா இருக்கட்டும். வர்றேன். இவ்வளவு ஆவேசமா போறானே, எப்படி சமாளிக்கிறது? என்ன பண்ணலாம்?